அனைவருக்கும் வணக்கம். என் பேர் திவ்ய ஹரிதா. நான் 2019லேயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும்னு தான் என்னோடய ஆசை. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே 162 மார்க்ஸ் போட்டேன். அதில் கிளியர் ஆகலை. 2 months தான் படித்தேன். அப்போது 162 போட்டதுக்கு ஃபுல் காரணம் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி தான். ஃபுல்லாகவே அப்போ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணல. ஃபுல் கிளாஸும் நல்லா நடத்தியிருந்தாங்க. தமிழ் சார் தமிழில் உள்ள இலக்கணம்லாம் ஈஸியாக சொல்லி தருவாங்க. அப்புறம் மேக்ஸ் சுதர்சன் சார் நடத்துனாங்க. எல்லாமே நல்லா புரிய வச்சுட்டாங்க. அடுத்த எக்ஸாம் எது வந்தாலும் நான் பாஸ் பண்ணிடுவேங்கிற ஒரு மோட்டிவேஷன் கிடச்சிச்சு அந்த எக்ஸாமில் இருந்து. ஆனால் அடுத்து லாக்டவுன் போட்டதுனால 2 வருஷம் எக்ஸாமே இல்லை. அப்போ ஃபுல்லாக நான் என்ன பண்ணேன்னா, கனிமுருகன் சாரோட வீடியோ கிளாஸ் இருக்கும் சுரேஷ் அகாடமி யூடியூப் சேனலில். அதை ஃபுல்லாகவே நோட்ஸ் எடுத்துட்டேன். எல்லாமே நான் நோட்ஸ் எடுத்து தான் படிப்பேன். அது நம்மளுக்கு ரிவிஷன் டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து டெஸ்ட் பேட்ச் எல்லாருமே சொல்லுவாங்க டெஸ்ட் பேட்ச் போட்டால் பாஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. நானும் இந்த கடைசி குரூப் 4ல் 33 டெஸ்ட்டும் போட்டேன். 171 கொஸ்டின் போட்டு கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக செலக்ட் ஆகிருக்கேன். இதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறது என்னோடய ஃபேமிலிக்கு தான். அவங்க தான் ஃபுல்லாக எனக்கு சப்போர்ட் பண்ணது. அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி, அப்புறம் லட்சுமி, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அம்மா எல்லா வேலையும் அவங்களே பண்ணிடுவாங்க. எனக்கு படிக்கிறது மட்டும்தான் என்னோடய வேலையவே இருக்கும். எங்களுக்கு ஊர் தூரங்கிறதுனால நான் இங்கே அன்னை ஹாஸ்டலில் தான் படித்தேன். காலையிலே டெஸ்ட் பேட்ச் போட்டுருவேன். 6 டெஸ்ட் பேட்ச் போட்டேன். அப்புறம் அண்ணன் தான் இங்கே அப்பாவும் அதேமாரி மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபுல்லாக அவங்க நிறைய புக்ஸ் படிப்பாங்க. அதை எனக்கு சொல்லி தருவாங்க. எல்லோரும் என் மேலே நம்பிக்கை வச்சாங்க. என்னை விட அதிகமாக என் மேலே என்னோடய ஃபேமிலி தான் நம்பிக்கை வச்சுச்சு. இவ்வளோ நாள் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எது ஒரு வாட்டி கூட என்னை திட்டினதே கிடையாது. இவ்வளோ நாள் ஆகிடுச்சு, நீ இன்னும் வேலைக்கு போகலையே அப்படிலாம் சொன்னதே கிடையாது. அப்புறம் அண்ணன் அவன் தான் அவன் ரயில்வேல ஒர்க் பண்ணுறான். அவன் தான் என்னை கைட் பண்ணி இங்கே சுரேஷ் அகாடமியில் ஜாயின் பண்ணி விட்டான். அப்புறம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. எல்லா ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க. அப்புறம் லட்சுமி அவள் ட்ரெஷரியில் ஒர்க் பண்ணுறா. போன குரூப் 4ல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளியர் பண்ணிட்டாங்க. நான் இப்போ குரூப் 2 மெயின்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். அதனால் குரூப் 4 அதிகமாக படிக்கலை. 2 வாரம் தான் படித்தேன். 165 மார்க்ஸ் போட்டிருந்தேன். 2 மார்க்கில் கிடைக்கல. அப்போ ரொம்ப அழுதேன். நம்மளுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுத்து, எல்லாமே தெரியும், ஆனால் நம்மளால் பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் பண்ணி அடுத்த எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போவும் குரூப் 2 எழுதியிருக்கேன், மெயின்ஸ் எழுதியிருக்கேன். 2 குரூப் 2 மெயின்ஸுமே எழுதியிருக்கேன். அடுத்து படிக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஓல்டு கொஸ்டின்ஸ் நல்லா படிக்கணும். நான் எப்படி படிப்பேன்னா, ஓல்டு கொஸ்டின்ஸில் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே இருக்கும். அந்த கொஸ்டினை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு அதில் ஒவ்வொரு கொஸ்டினும் எங்கேருந்து கேட்டிருக்காங்கங்கிறத கண்டுபிடிக்கணும். எந்த ஓல்டு புக்காகவும் இருக்கும் சில கொஸ்டின்ஸ், அதை எழுதி வச்சுக்கணும். இப்போ அதை சம்மந்தப்பட்டு தான் அடுத்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஓல்டு கொஸ்டின்ஸை நல்லா படித்தாலே நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இங்கே எல்லாருமே படிப்பாங்க, ஆனால் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணணும். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறது, அப்புறம் வீட்டில் எழுதி ஒட்டி வச்சுட்டு தினமும் அதை பார்த்துட்டே இருந்தோன்னா நல்லா மெமரி ஆகும். ஸோ மெமரி பவரை கூட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்தும் நம்ம படிக்க முடியும். அடுத்து டெஸ்ட் பேட்சை எப்படி போடணும்னா, ஃபுல்லாக படிச்சுட்டு போடணும். சும்மா படிக்காமல் போட்டோன்னா அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நல்லா படிச்சுட்டு ஃபுல் மார்க் எடுக்கணுங்கிற எய்மில் போடணும். நான் டாப் 10ல் நிறைய வாட்டி வருவோம். எங்கள் பேர் அதில் வரமுச்சில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும், அடுத்து இதேமாரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் போட்டால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்சர் கீ கவனிக்கணும். அப்புறம் நம்பிக்கையோடு படிங்க. இவ்வளோ பேர் படிக்காங்கல்ல அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்ட்டு தான். ஸோ அந்த போஸ்ட்டுக்காண்டி நம்ம மேலே நல்லா நம்பிக்கை வச்சு படித்தோன்னா ஈஸியாக சக்ஸஸ் பண்ணலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.